ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஏதாவது ஒரு ஜெல் வேணும். ஸோ நீங்கள் ஆலோ ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பேம்பூ ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட இப்போ வந்து எந்த விதமான ஜெல்லுமே இல்லை அப்படின்னா வீட்டில் ஆலோவேரா அதாவது கத்தாழை இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் டைரெக்டாக அந்த பல்ப் கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஒரு ஜெல் நமக்கு வேணும். ஸோ அடுத்தது வந்து பிளாக் சீட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட பிளாக் சீட் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் கோகோனட் ஆயில், ஆலிவ் ஆயில் இல்லை எந்த ஆயில் உங்ககிட்ட இருக்கோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளாக் சீட் ஆயிலோட இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கேல்போட ஹெல்த்தை ரொம்ப மெயின்டைன் பண்ணும் அண்ட் முடி வளர்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி வந்து பிளாக் சீட் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்ப்ரா க்ரீமை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 3 பெரிய ஸ்பூன் அளவுக்கு இந்த ஜெல் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதே ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் வந்து இந்த ஆயில் எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு ஹேர் நல்லா பெருசாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஆயில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், ஜெல்லும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நீங்கள் வந்து ஒயிட் கலரில் ஒரு க்ரீமாக மாறுற வரைக்கும் இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வெய்ஸ்ட் லெங்த் ஹேர் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக யூஸ் ஆகும். பட் ஆனால் உங்கள் திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே. ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் உங்களோட க்ரீம் வந்து இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து தலையில் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 ஹேரை பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு முடியில் இருக்கிற சிக்கை கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஹேர் பிரேக்கேஜ் எதுவும் ஆகாமல் இருக்கும். உங்கள்கிட்ட ஹேர் ப்ரஷ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணியும் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக என்ன மாதிரி கையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ரீமை உங்களோட ஸ்கேல்பில், உங்களோட முடியோட டிப்பில் எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்ம நேச்சுரலாக வீட்டில் பண்ண ஹேர் க்ரீம் தான் அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை பற்றி பயப்பட வேண்டாம். ஸோ இது வந்து டீப் கண்டிஷனிங்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நல்லா த்ரூ அவுட் த ஹேர், அதாவது உங்களோட ரூட்லேருந்து டிப் வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் இந்த க்ரீமை நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது மசாஜ் பண்ணி விடுறதுக்கு இருந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்ப் எடுத்துகிட்டும் நீங்கள் மசாஜ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன மாதிரி நீங்களேவும் பண்ணிக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக 15 to 20 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு முடியை வந்து நல்லா ஒரு கொண்ட மாதிரி போட்டு வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் அதை வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட இருக்கிற மைல்டு ஷாம்பூ யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் ஸ்பா நம்ம சலூனில் பண்ண மாதிரியே வீட்டில் வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.